from Jansons. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். சேந்தன் அமுதன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த படத்தில் நடக்கிற அரசியலுக்குள்ளார அந்த ஃபேஸ்குள்ளார வராத ஒரு கேரக்டர். மற்றவங்க வந்து பதவிக்கு ஆசைப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டம் போடுறாங்க. ஆனால் அவன் வந்து அந்த மாதிரி கேரக்டர், ஹீ இஸ் நாட் அ சோல்ஜர், ஹீ இஸ் ஜஸ்ட் ஒரு இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து ஷி வாஸ் ஆக்சுவலி கோயிங், ஏன்னா அவங்க கேரக்டரே சமுத்திரகுமாரினால அவங்க வந்து அந்த கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு சீன்ல நீங்க போட்ல இருக்கணும், அந்த ஒரு சீன் போட்டுக்கு வந்து நீங்க ரோயிங் கிளாஸ் போங்கன்னு அப்படி சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஹிஸ்டாரிக் படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டிங் இருக்கும். அதிகமாக வந்து டயலாக் பேசுறது, இப்படின்னு பேசுறது. நாங்களுமே இப்போ படம் அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது எப்படி இருந்துச்சு? மணி சார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? நான் ஆடிஷன் பண்ணும்போது அதான் நான் கேட்டேன், இது அந்த மாதிரி படம் எடுக்கிறோமா, நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிங் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தான் இல்லை அது எல்லாம் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறோன்னா, ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மணிரத்னம் சாரோட படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு கனவாக இருக்கும். அவரோட கனவு ப்ராஜெக்ட்ல நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்றது ஹவு ஹாப்பி யூ ஆர்? நல்ல கேள்வி. இது ரொம்ப ஆரம்பத்திலே ஒரு ஆக்டராக ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஏதோ ஒரு ஆடிஷன் போயிட்டே இருப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நடிகனாக ஆன பிறகு அசின் இது பண்ணலான்னு சொல்லும்போது அவர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் கிடச்சி போய் ஃபோட்டோலாம் கொடுத்து, சரி இந்த படத்துக்கு எல்லா ரோலும் ஃபில் ஆயிடுச்சு, மறுபடியும் செக் பண்ணுங்கள், அடுத்த தடவை செக் பண்ணுங்கள், அந்த மாதிரி. ஸோ ஃபைனலி காற்று வெளியிடைக்கும் மீட் பண்ணியிருந்தேன், செக்கச்சிவந்த வானமுக்கும் ஒரு மீட் பண்ணியிருந்தேன். பட் கடைசியாக இந்த படத்தில் வந்து ஆடிஷன் பண்ணி அது செட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் தனா சார் தான் மணி சாரோட கோ-டைரக்டர், அவர் தான் வந்து ஆடிஷன் எடுத்தார் ப்ராஜெக்ட்டுக்கு. அண்ட் ஆடிஷன் அந்த கேமரா க்ளோஸ் பண்ண உடனே அநேகமாக இந்த தடவை உனக்கு கிடச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் நான் பெருசாக நான் நம்பலை, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். பட் இட் ஹேப்பன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து மணி சார் படத்தில் நடிக்கிறது வந்து இட்ஸ் ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. அண்ட் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டில் பீரியட் ஃபில்ம் பொன்னியின் செல்வன் தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல் இல்லையா அது, புக்கு. ஸோ வெரி வெரி ஸ்பெஷல். சூப்பர். அண்ட் செந்தன் அமுதன் இந்த கேரக்டர் பற்றி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு அற்புதமான கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த மெயின் லீட்ஸையும் தாண்டி ஒருத்தங்களுக்கு, ஐ மீன் அதுக்கும் தாண்டி ஒருத்தங்களுக்கு பிடிக்கும்னா அது செந்தன் அமுதன் கேரக்டர் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் புக் படிக்கும்போது, ஆப்வியஸாக புக் படிச்சிருப்பீங்க, புக் படிக்கும்போது இந்த கேரக்டர் பற்றி நீங்கள் வந்து என்ன நினச்சிங்க? இந்த படத்துக்காக தான் படிக்க ஆரம்பிச்சிங்களா? ஆக்சுவலி ஆமாம், இந்த படத்தை தான் படிக்க ஆரம்பித்தேன். செந்தன் அமுதன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த படத்தில் நடக்கிற அரசியலுக்குள்ளார அந்த ஸ்பேஸ்குள்ளார வராத ஒரு கேரக்டர். மற்றவங்க வந்து இது பதவிக்கு ஆசைப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டம் போடுறாங்க. ஆனால் அவன் வந்து அந்த மாதிரி கேரக்டர், ஹீ இஸ் நாட் அ சோல்ஜர், ஹீ இஸ் ஜஸ்ட் ஒரு கோயிலில் பூ பறிக்கிற ஒரு கேரக்டர். அந்த கோயிலுக்கு வெரி ரிலீஜியஸ் கேரக்டர். அவருக்கு பூங்கொழினா ரொம்ப பிடிக்கும், சிவபக்தன். வந்தியத்தேவனுக்கு ஒரு நல்ல நண்பர். வந்தியத்தேவன் கேரக்டருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும் போது இவன் வந்து கூடவே போகிற ஒரு கேரக்டர். ஸோ இட் வாஸ் அ வெரி இன்னசென்ட் ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஆரா இருக்கிற ஒரு இவன் நல்லவன் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் த ப்ரீஃப் கொடுக்கும்போதே, அண்ட் புக்கு படிக்கும்போது தான் அந்த ஒரு இதுதான் நான் எடுத்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மணி சாரோட கோ-டைரக்டர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, டோன்ட் கெட் டூ அட்டாச் டு த புக். ஏன்னா புக்கு வேறு, ஸ்க்ரீன் ப்ளே வேறு. ஸோ ஒரு 5 புத்தகத்தை வந்து நீங்கள் 2 படமாக நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மேபி ஆட் ஆகலாம், மைனஸ் ஆகலாம், கம்பைன் ஆகி வேறு மாதிரி போகலாம். ஸோ புக்கில் படித்து தான் நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்கன்னு அப்படி ஃபிக்ஸ் ஆகாதீங்க, ஓப்பன் மைண்டோட வாங்கன்னு வந்து சொன்னாங்க. ஓகே. அண்ட் என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டீங்க அந்த கேரக்டருக்கு? சேம் இந்த கேரக்டருக்கு வந்து பொதுவாகவே வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த 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 மாதிரி ஹார்ஸ் ரைடிங் சீன்ஸ் இருந்தால் நீங்கள் ஹார்ஸ் ரைடிங்க்கு போகணும், அப்படி கற்றுக்கணும்னு அப்படி சொன்னாங்க.
ஸோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்யூட்டேஷனுக்கு தான் போய் அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டு அங்கே வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட் ரகுமான் சார், பிரபு சார் வந்து ஆக்சுவலாக ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து ரொம்ப ஸ்கில்டு. அவர் அங்கே வந்து ஒரு ஹார்ஸோ 2 ஹார்ஸ் அங்கே வச்சுருக்காரு. அக்னி நட்சத்திரம் அந்த டைம்லேருந்தே, இன்ஃபேக்ட் அக்னி நட்சத்திரமே அங்கே ஷூட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, பார்க்கும்போது ஃபெமிலியராக இருந்தது. பட் விக்ரம் சார், ஜெயம்ராஜ் சார், கார்த்தி சார், எனக்கு அழகேசன் மாஸ்டர் தான் அங்கே சொல்லி கொடுத்தாரு. அண்ட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது பொதுவாக ஆக்டர் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைட் கிளாஸ் போகிறது இதெல்லாம், பட் இந்த கிளாஸ் நான் போகலை. ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு வந்து ரொம்ப அந்த ஆனிமலோட ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா. இட்ஸ் ஆல்சோ லிட்டில் பிட் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டேஞ்சரஸ், அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த ஹார்ஸை. பட் அந்த ட்ரைனிங் போனோம். அப்புறம் ஒரு சீனில் நீங்கள் போட்டில் இருக்கணும். அந்த ஒரு சீன் போட்டுக்கு வந்து நீங்கள் ரோயிங் கிளாஸ் போங்கன்னு அப்படி சொன்னாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து ஷி வாஸ் ஆக்சுவலி கோயிங், ஏன்னா அவங்க கேரக்டரே சமுத்திரகுமாரினால அவங்க வந்து அந்த கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஒரு சீன் இருந்தனால தே சென்ட். ஸோ தட் வாஸ் த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தே வர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தி ஆக்டர்ஸ். அண்ட் இப்போது ஹிஸ்டாரிக் படம் அதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம அப்படி பயங்கரமான கேரக்டர்ஸ்லாம் வந்து யோசிப்போம். பயங்கரமாக வால்லாம் எடுத்து ஒரு ராஜா கேரக்டர் அப்படிலாம் யோசிக்கும் போது செந்தே போது இஸ் லைக் ஒரு அமைதியாக, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஸ்வீட் பாய் கேரக்டர், நல்ல பையன்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது உங்களுக்கு கிடைச்சும் போது நீங்கள் ஏதாவது இதுக்கு பதிலாக இது பண்ணால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு சேந்தன் அமுதாக்கு ஆசை இல்லைனாலும் எனக்கு ஆசை இருக்குது. எனக்கு அது ஆப்வியஸ்லி எவ்ரி ஆக்டர் வில் ஹேவ் ஒரு வால் எடுத்து கத்தி எடுத்து சண்டை போடுற மாதிரி. பட் மணி சார் வந்து அவர் வந்து he doesn't know me, but when he sees my face he is visualizing something இல்லையா, அதை நம்பணும். ஸோ அவர் வந்து ஏதோ ஃபேஸ்லேயோ, ஏன்னா he doesn't know me திங். ஸோ அவர் ஒரு விஷயம் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது அதை நம்பி நான் போனேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்தது. பட் செட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா சேந்தன் அமுதனோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக, நான் ஒரு அமைதி சிம்பிள். ஸோ அவரோட துணியே அந்த ஆடையே வந்து அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கர ஆம்பர் லேயராக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக கார்த்தி சார்லாம் என் ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது அவர் சொன்னால், டே நல்லா கூலாக ரிலாக்ஸாக இருக்குல்ல, இது வந்து போட்டால் உட்காரவே முடியாது, கம்ஃபர்டபுளாகவே இல்லைன்னு அப்படி. ஸோ அந்த வகையில் வந்து காஸ்டியூம் ப்ரிப்பரேஷன் டைமும் கம்மி. அவங்களுக்கு வந்து நிறைய லேயர் போட்டு அந்த லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பட் ரொம்ப அந்த காஸ்டியூம்ஸை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். நீங்கள் இப்போ கேட்குறீங்களா அந்த விஷயங்கள், காஸ்டியூம்ஸும் ப்ராப்ஸும், விமென் மென், ஏகாலக்கானி மேமோட டீம் வந்து அவ்வளோ மெனக்கெட்டாங்க அதுக்கு. லைக் ஈவன் காஸ்டியூம் ட்ரையல்ஸ்க்கு போகும்போது ஐ யூஸ் டு சி ஃபஸ்ட் டைம் அந்த ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு இந்த ட்ரெஸ் ஒரு நோட் இருக்கும், இந்த விடி கேரக்டர், பிஎஸ் கேரக்டர், இந்த கேரக்டர்னு. அண்ட் தோட்டத்தரணி சாரோட டீமும் வந்து அந்த வால் ஷீல்டு எல்லாமே வந்து அப்படி அம்பு அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங் டு பி யூனோ ரொம்ப நான் ஒரு ஃபேன் பாயாக வந்து போய் அது எனக்கு அந்த இதில் இல்லைனாலும் அந்த இது ஐ வாஸ் ஆஸ் அ ஃபேன் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு see that. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கேரக்டர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது how do you felt? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஐ ஹவ் நாட் சீன் மை செல்ஃப் லைக் தட் இல்லையா. ஸோ எப்போவுமே நான் ஒரு புதுசாக ஒரு தோற்றம் வந்து அது இது பண்ணும்போது இது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையா, மற்றவங்க தான் சொல்லுவாங்க இல்லை அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ வில் கான்ஸ்டன்ட்லி பி லுக்கிங் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர்லாம் கரெக்டாக இருக்கா, ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். மணி சார் சொல்லிட்டு மணி சார் ஐ திங்க் ஹி வுட் see some minor corrections he'll say. So definitely கொஞ்சம் out of body experience னு சொல்லலாம் அந்த costume trials and all that. அண்ட் இன்னொரு டவுட் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ஹிஸ்டாரிக் படம் அப்போல்லாம் வந்து நினைக்கும் போது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டிங் இருக்கும், அதிகமாக வந்து டயலாக் பேசுறது இப்படின்னு பேசுறது. நாங்களுமே இப்போ படம் அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது எப்படி இருந்துச்சு, மணி சார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? நான் ஆடிஷன் பண்ணும்போது அதான் நான் கேட்டேன், இது அந்த மாதிரி படம் எடுக்கிறோமா, நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிங் எதிர்பார்க்குறீங்களா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தான் இல்லை அதெல்லாம் இருக்கவே கூடாது, யதார்த்தமாக இன்னைக்கு நடக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிறது, பட் அந்த ட்ரூ டு தட் அந்த செந்தமிழில் பேசுகிற மாதிரி, பட் கொலோக்கியலாக அதை மாற்றுங்க, யூ ஷுட் ஓன் த டைலாக் அப்படி சொன்னாங்க. ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் பயங்கர கன்ஃபியூஷன் என்ன, சரி நம்மளுக்கு இதான் வருதுன்னு சொல்லி நான் பண்ணேன்.
அண்ட் ஐ திங்க் அதுதான் தே வாண்டட். அந்த ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி, எஸ்பெஷலாக ஒரு ட்ராமாட்டிக்கோ பவர்ஃபுல் டைலாக் வந்தால் அந்த அந்த ஒரு ஃப்ளோ வரும்ல அவங்க பேசும்போது. ஜென்ரலாக எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் படங்கள்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படி பேச ட்ரை பண்ணுவோம்ல. பட் திஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் திங். இட்ஸ் நாட், இது பி நேச்சுரல், ஓன் த கேரக்டர். மணி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஓன் த டைலாக், ஓன் த கேரக்டர். அமேசிங். ஸோ ஒரு சைடு வந்து மணிரத்னம் சார் அவரோட பிரம்மாண்டம் அப்படின்னு இருக்கும்போது, இன்னொரு சைடு வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். அதுவும் மெயினாக சொல்லணும் அவங்களோட பூங்குழலி சாங், அது வந்து அலைக்கடல், அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மியூசிக் பற்றிலாம் வந்து சொல்லுங்கள். That was another thrill for me. ஏன்னா another legend. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாய்லாண்ட்லேயே வந்து ஒரு சாங், அது பார்ட் 1ல வருதா பார்ட் 2ல வருதான்னு தெரியல, பார்ட் 2ல தான் வரும், ஒரு மாண்டாஜாக நான் இருந்தேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு போட்ட பாட்டை வந்து நம்ம அங்கே வந்து நான் கேட்டேன். எல்லாரும் மேபி மணி சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி கேட்டுப்பாரு. ஸோ இட் வாஸ் லைக், ஓ இதெல்லாம் நடிக்கிறோமா. நான் இன்னொரு தடவை வந்து ஐ திங்க் பொன்னி நதி பாட்டு, அப்போது இன்னொரு ஷூட் போகும்போது கார்த்தி சார் வந்து அப்படியே குதிரையில் போகிற இது வந்து பின்னாடி அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது யாருக்குமே கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கேட்டிருக்கோமேன்னு ஒரு அல்பாஸ், அந்த ஒரு இது ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓ ஓகே ஓகே இதுதான் நான். ஸோ வெரி எக்ஸைட்டிங் டு பி பார்ட் ஆஃப் தட். அண்ட் ஃபைனலாக கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்லேயே வந்து நம்ம தலைவர்லேருந்து ஒரு கேரக்டர் வந்து இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இட் வாஸ் லைக் அ பிக் ட்ரீம் ஆஃப் காலிவுட் சினிமா அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஆடியன்ஸ் வந்து உங்களை தான் வந்து இந்த கேரக்டராக பார்க்க போகிறாங்க. கார்த்தியை தான் நாங்கள் வந்தியத்தேவனாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பெயிண்டிங்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை எப்படி ஓன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஹோல் மூவி? அப்படி இனிமே நம்ம முகத்தை வச்சு தான் அவன் பார்க்குறாங்கன்னா நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பட் இது வந்து ரவி சாரும் சொன்னார், ரொம்ப ஃபர்ஸ்ட் கப்புள் டேஸ் ஆஃப் ஷூட்டிங்கில் வந்து எங்கேயோ எழுதியிருக்குடா, இது வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நீயும் நானும் இந்த கதாபாத்திரம் பண்ணுறோன்னா எங்கேயோ எழுதியிருக்கு. அது வச்சு நம்ம வந்து இந்த தன்னம்பிக்கை வந்து எடுத்துக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நம்ம தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோமான ஒரு டவுட்டில் இருப்போம். ஸோ ஓனிங் த கேரக்டர்ஸ் அந்த ஸ்பாட்டில் மணி சார் சொன்னது, ஓனிங் த டைலாக்ஸ், ஓனிங் த கேரக்டர்ஸ், அந்த விஷயம் இருக்குது. ஆஃப்டர் தட் அது ஆடியன்ஸ், இட் பிலாங்ஸ் டு த ஆடியன்ஸில். ஒரு படம் எப்பவுமே ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோ ஒரு புக்கோ ஒரு படமோ அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆடியன்ஸ்க்கு தான் போய் சேரும். ஸோ தே பிகம் த ஓனர்ஸ். அது வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க, அது எல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு தட். அதிகமாக உங்களோட காம்பினேஷன்ஸ் வந்து வந்தியத்தேவன் அவரோட வரும், வந்தியத்தேவன் கேரக்டரோட, கார்த்தி சாரோட அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட பூங்குழலி கேரக்டரோட. ஸோ இந்த ஆடியோ லான்ச் அந்த இதில் வந்து ஜெயராம் சார் அவர் வந்து ஜாலியாக வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிற, பார்த்திபன் சார் ஒரு சைடில் வந்து ஃபன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், இவங்களாம் பார்த்தா ஐயோ சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படிலாம் நினச்சிருப்போம். ஸோ அவங்களுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டில் வந்து அந்த மீன் ஷூட்டிங் நடக்கிற தாண்டி இவங்க என்ன மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க? உங்கள் கண்ணுக்கு ஏதாவது வந்து தென்பட்டுச்சா இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்த ஷூட்டிங்லேயே வந்து ஒரு சர்க்கிள்ஸ் இருக்கும். லைக் சரத்குமார் சார், பிரகாஷ் ராஜ் சார், ஜெயராம் சார், இவங்க வந்து ஒரு செட்டில் அவங்க இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் காலேஜ்ல வந்து வேற பேட்ச் இருக்கும்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து அதுவும் அந்த காஸ்டியூம்ல கண்ணாடிலாம், வேஃபரஸ் இதெல்லாம், ஏவியேட்டர்ஸ்லாம் போட்டு அப்படி வந்து பயங்கர ஸ்டைலிஷா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரவி சார், ஜெயம் ரவி சார், கார்த்தி சார், தே ஆர் பியர்ஸ். அவங்க வந்து செகண்ட் இயர். அப்புறம் நானும் வந்து தில் பி லைக் ஐஸ்வர்யா ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ் வித் மீ. அவங்க வந்து திங்க் ஸோ இட் வாஸ் லைக் அந்த இது. பட் அந்த ஐ ரிமெம்பர் ரவி சார் அண்ட் கார்த்தி சார் ஆல்சோ இங்கே கொஞ்சம் லைட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க, லைக் அந்த ஜூனியர் சீனியர் டைப் ஆஃப் இது. ஸோ டிஃப்ரெண்ட் கிளிக்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து அதிகமாக சீன்ஸ் வந்து கார்த்தி சாரும் ரவி சாரோட இருக்கிறதுனால ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு தெம் மோர். மற்றவங்கள்ட்ட வந்து அவ்வளோவா. பட் பிரபு சார்ட்ட நிறைய பேசினேன். பிரபு சார் வந்து சச் அ வார்ம் பர்சன். நிறைய ஸ்டோரிஸ் சொல்வார் அபவுட் தி இண்டஸ்ட்ரி, அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். பிரபு சார் ரகுமான் சார்ட்ட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. அண்ட் ராகிங் பண்ணாங்க. நீங்க என்ன அது சும்மா இந்த டயலாக் இப்படி சொல்லு, அப்படி இப்படி சொன்னா பேசி பார்க்கலாம், இம்ப்ரோவைசேஷனாக பேசிப்பாரு. அப்படி வந்து ரொம்ப கொஞ்சம் பிகினிங்ல, அதுக்கப்புறம் விட்டாங்க, ஏன்னா நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஸோ பெருசாக அதுக்குள்ள போல. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து ஃப்ரெஷர் உங்களை வந்து ராகிங் பண்ணி இருக்காங்க ரைட்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். Hashtag from Jansons.
பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.